ஹாய் மேம். இன்றைக்கி வந்து டீச்சர்ஸ் டே. இன்றைக்கி மிக மிக சிறந்த நாள். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து நம்மளை வந்து உருவாக்குனதே வந்து குருக்கள் தான் இல்லையா? என்ன தான் அப்பா அம்மா வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் எல்லாமே சொல்லி கொடுத்தாலும், ஆனால் முதல்ல வந்து சொல்லி தர்றது நம்மளுடைய குரு தான். அதனால் நம்ம வந்து இன்றைக்கி எல்லாருமே வந்து அவங்கவுங்க குருவுங்களுக்கு நீங்கள் வணங்கி விஷ் பண்ணுங்கள் எல்லோரும். அதே மாதிரி நீங்கள் விஷ் பண்ண முடியலன்னாலும் அழகாக அவங்கள மனசில் நினச்சிட்டு ஒரு வணக்கம் சொல்லிடுங்க. ஏன்னா குரு இல்லைன்னா நம்மளுக்கு எதுவுமே கிடையாது வாழ்க்கையில். சொல்லுவாங்க இல்லையா, மாதா பிதா குரு தெய்வம். அந்த மாதிரி இன்றைக்கி வந்து இந்த நிலைமைக்கு நான் வந்து ஒரு டீச்சராக இருக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு காரணம் வந்து நான் படித்த ஃபஸ்ட்டு 1ஆம் கிளாஸ் சொல்லி கொடுத்த டீச்சர் தான். எங்கள் டீச்சர் பேர் விஜயலீலா டீச்சர். அவங்க வந்து அந்த காலத்திலேயே தன்னுடைய லைஃப்பை வந்து டெடிகேட் பண்ணி பொம்பளை பசங்கன்னா எப்படி இருக்கணும், ஃபஸ்ட்டு பொம்பளைங்க தன் காலில் நிற்கணுன்ட்டு எனக்கு இன்றைக்கி 65 இயர்ஸ் ஆகுதுரா. ஆனால் நான் படித்தது வந்து 4 வயசில் 1ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேன்னா அப்போ பார்த்துக்கோங்க, 60 வருஷத்துக்கு முன்னாடியே லேடிஸ் வந்து எப்படி இருக்கணுன்றத அவங்க வந்து கணிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஸோ அவங்க தான் என்னுடைய ரோல் மாடல். அவங்க வந்து இறந்துட்டாங்க. எனக்கே இப்போ வந்து 60 வயசு 65 ஆகுதுன்னா அவங்களுக்கு எவ்வளோ இருக்கும் பாருங்கள். ஸோ என்னுடைய குருவுக்கு நான் முதல்ல என் வணக்கத்தை தெரிவித்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க தான் ஒரு டீச்சராக இருந்து நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும். நான் வந்து எல்லா துறையிலையுமே டீச்சராக இருந்திருக்கேன். ஃபஸ்ட்டு எல்கேஜிலேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கர்னல் நர்சரி அண்ட் ப்ரைமரி என்ற இதில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா இன்ஸ்டியூட்டில் வந்து நான் ஸ்டெனோகிராஃபர் என்னுடைய குவாலிஃபிகேஷன். பட் ஆனால் எனக்கு அது சோறு போடலை. இந்த தையல் தொழில் தான் எனக்கு வந்து சோறு போடுது. அதே மாதிரி இன்ஸ்டியூட்டில் வந்து இன்ஸ்ட்ரக்டராக இருந்திருக்கேன். அதே மாதிரி எல்லா துறையிலுமே ஸ்டெனோவாக இருக்க வேண்டியவங்க எல்லா துறையிலுமே வேலை செய்திருக்கேன். ஆனால் நான் வந்து ஒரு குருவாக இருந்து எங்கள் டீச்சர் எனக்கு சொல்லி கொடுத்தா மாதிரி எல்லா லேடிஸும் தன் கால் மேலே தான் நிற்கணும். யாரையும் ஒரு ரூபா கூட எதிர்பார்க்கக்கூடாது. தனக்குன்ற ஒரு 4 காசு சம்பாதிக்கணும். படிச்சிருந்தாலும் சரி படிக்கலைன்னாலும் சரி அவங்கவுங்க காலில் நின்று ஏர்ன் பண்ணி அவங்களுடைய செலவுக்கு வச்சுக்கணும். அதுக்காக வந்து சம்பாதிக்கணும்னு நான் சொல்ல வரல. ஒரு தன்னம்பிக்கை வந்து நம்மளுக்கு வந்து நம்ம சம்பாதிக்கும் போது அந்த தன்னம்பிக்கைன்றது வரும். ஓகேங்களா? இன்றைக்கி ஒரு குட் மெசேஜாக சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு மெசேஜாக எடுத்துக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. குரு உங்களுக்கு எல்லாமே வணக்கம் தெரிவித்து கொள்கிறேன்.